இங்க ஒரு நாட்டுல மரண தண்டனை கைதிகளுக்கு டைரக்டா மரண தண்டனையை கொடுக்காம புதுசா கொடூரமான ஒரு தண்டனையை கொடுக்குறாங்க. அவங்க குற்றவாளிகளை உடனே கொல்லாம ஒவ்வொரு மாசமும் அவங்க உடம்புல இருந்து ஒவ்வொரு பார்ட்டா கட் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த தண்டனை எவ்வளவு கடுமையா இருக்கணும்ங்கிறதையும் அந்த தண்டனையை ஃபுல்லா எப்போ ஸ்டாப் பண்ணணும்ங்கிறதையும் பாதிக்கப்பட்ட ஃபேமிலி மட்டும்தான் முடிவெடுக்க முடியும். அவங்க மன்னிப்பு கடிதத்துல கையெழுத்து போடுற வரைக்கும் குற்றவாளிக்கு இந்த கொடுமைகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு அக்யூஸ்ட கூட்டிட்டு வர்றாங்க. இவன் என்ன பண்ணிருப்பான்னா, ஒரு சின்ன பொண்ணை இறக்கமே இல்லாம கொடுமைப்படுத்தி கொடூரமா கொலை பண்ணிருப்பான். அவனோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னொன்னா கட் பண்ணி கொடுமைப்படுத்த போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே மனசு உடஞ்சி போயிடுறான். அடுத்த நாள் அவனோட கை கால்கள் எல்லாத்தையும் கட்டி ஆபரேஷன் பண்றதுக்காக பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. அவனோட பாடி பார்ட்ஸை கட் பண்றதை பாக்குறதுக்காக பாதிக்கப்பட்ட குட்டி பொண்ணோட ஃபேமிலியையும் அலோவ் பண்ணிருப்பாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணோட அப்பா கண்ணுல கொலவெறியோட கையில போனை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவரோட முகத்திலேயே கொஞ்சம் திருப்தி தெரியுது. ஆனா அதை பார்த்து அவரோட கடைசி குட்டி பொண்ணு பயந்து போய் அங்க இருந்து ஓடியே போயிடுறான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த சைக்கோ குற்றவாளிக்கு ரெண்டாவது ஆபரேஷனும் நடக்குது. இந்த டைம் அப்பாவும் அவரோட மூத்த பொண்ணும் ஆபரேஷனை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா அவரோட பெரிய பொண்ணுக்கும் கொஞ்ச நேரம் அதை பார்த்ததால தலை சுத்தி போய் அங்க இருந்து அவளும் போயிடுறான். அன்னைக்கு அந்த சைக்கோவோட வலது கையையும் இடது காலையும் கட் பண்ணி எடுத்துப்பாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த சைக்கோ பயத்திலையும் வலியிலையும் கதறி துடிக்க ஆரம்பிக்கிறான். மூணாவது டைம் ஆபரேஷன் பண்ணும்போது அந்த பொண்ணோட அப்பா மட்டும்தான் அங்க வந்திருக்காரு. இந்த டைம் நடந்த ஆபரேஷன்ல அவனுக்கு இருந்த கடைசி காலையும் கட் பண்ணி எடுத்துடுறாங்க. இப்போ அவனோட எல்லா வேலைகளுக்கும் மத்தவங்களை சார்ந்துதான் இருக்க வேண்டியது இருக்குது. அப்படி இருந்தும் அந்த குட்டி பொண்ணோட அப்பா தண்டனையை ஸ்டாப் பண்றதா இல்ல. அடுத்ததா நடந்த ஆபரேஷன்ல அவனோட ஒரு கிட்னியையும் ஒரு லிவரையும் எடுத்துடுறாங்க. அப்படி இருந்தும் அவனுக்கு டியூப்ஸ் நிறைய செட் பண்ணி உயிரோட இருக்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு அவனுக்கு நடக்கிற ஆபரேஷனையும் அவன் லைவா கண்டிப்பா பார்த்தே ஆகணும்னு அவனுக்கு அந்த ஆபரேஷனை போட்டு வேற காமிக்கிறாங்க. அந்த சைக்கோவுக்கு முன்னாடி இருந்த திமிரு அகம்பாவம் எல்லாம் இப்போ அவன் கிட்ட சுத்தமா இல்ல. அப்படி இருந்தும் அந்த ஃபேமிலி அவனை இன்னும் மன்னிக்கவே மாட்டேங்கிறாங்க. அஞ்சாவது நடக்கிற ஆபரேஷன்ல அவனோட முக்கியமான பார்ட்டையும் கட் பண்ணி எடுத்துடுறாங்க. ஆனா இந்த டைம் அவனால அழ கூட முடியல. ஆறாவது நடக்கிற ஆபரேஷன்ல அவனோட காது மூக்கு வாய் எல்லாத்தையும் டோட்டலா டேமேஜ் பண்ணிடுறாங்க. அவனால இப்போ கேட்கவும் முடியாது, பேசவும் முடியாது. அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ராங் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டை பண்ணி அவனோட தலைமுடியையும் மொத்தமா எரிச்சிடுறாங்க. இப்போ அவன் பாக்குறதுக்கு மனுஷன் மாதிரி இல்ல, வெறும் ஒரு ஓடு மாதிரி தான் இருக்கிறான். அதுக்கப்புறம் தான் அந்த அப்பா மனசு மாறி மன்னிப்பு கடிதத்துல சைன் பண்றாரு. அதுக்கப்புறமா எதுவும் சொல்லாம அங்க இருந்து அமைதியா நடந்து போயிடுறாரு. ஒரு வழியா அவனுக்கு கொடுத்த தண்டனைகள் எல்லாம் முடிவுக்கு வருது. ஆனா இதுக்கப்புறம் அவன் வாழ்றது நரகத்தை விட மோசமானதா இருக்கும்.